வந்து எங்களுடைய கட்சி உறுப்பினர்களும் உள்ளூராட்சி உறுப்பினர்களும் கட்சி சார்ந்து அல்லாமல் ஒரு பொது விடயமாக செம்மணி சித்துப்பாத்தி உதகுழி சம்பந்தமான ஆய்வு சம்பந்தமாக அதில் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட 19 உடலங்கள் சம்பந்தமாக அதற்கான நீதி வேண்டிய ஒரு போராட்டத்தை கவன ஈர்ப்பை ஒரு இளைஞர் அமைப்பு என்ற வகையிலே அரசியல் கலப்பற்ற ஒரு நிறுவனம் ஏற்பாடு செய்து என்ற வகையிலே நாங்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக என்னை பொறுத்த வரையிலே தனிப்பட்ட முறையில் இந்த பகுதியிலே 1995-96 பகுதி காலத்தில் 90க்கு மேற்பட்டதாகவே மிகப்பெரிய ஒரு இராணுவ முகாம் முள்ளிச்சந்தியிலிருந்து செம்மணி வரை வியாபித்து இருந்தது. அது எங்களுக்கு தெரிந்த விடயம். அவை பல கொலைகள் இங்கே நடைபெற்றிருந்தன. கிருஷ்ணாந்தியினுடைய கொலையோடு தான் இது வெளிப்பட்டாலும் கூட அப்பொழுதாவது வாய்மூல கதைகள் இருந்திருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு முதலாவது விடயம் என்னவென்றால், இப்பொழுது தெளிவாக தெரிகிறது, கொல்லப்பட்டவர்கள் போராளிகள் அல்ல, நான் கம்பேட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய போராளிகள் அல்ல, பொதுமக்கள் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. குழந்தைகள் உடலங்கள் கண்டிருக்கிற பொழுது அது எந்தவித அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லாத இராணுவம் நியாயப்படுத்தப்பட முடியாத உடலங்கள் இப்பொழுது கண்டெடுக்கப்படும். ஆகவே சர்வதேச நான் நினைக்கிறேன், நான் அது ஆங்கிலத்தில் சொல்ல விரும்புகிறேன், அந்த இன்றைக்கு கனடா மற்றும் ஐக்கிய நாடுகள், அந்த பிரிட்டன் போன்ற நாடுகள் ஏற்கனவே இந்த விடயத்தில் தெளிவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கு எதிராக, இந்த இராணுவத்தினுடைய தலைமைகளுக்கு எதிராக. இப்பொழுது நாங்கள் கேட்கக்கூடியதெல்லாம் அதே நிலைமையை, தளத்தை இங்கே இருக்கக்கூடிய இன்று நாளைய தினம் மனித உரிமை ஆணையாளர் இங்கே வருகிறார். நான் நினைக்கிறேன் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அநேகமாக அந்த குழுவிலே நான் நினைக்கிறேன் ஸ்ரீதரன் அவர்களும் சாணக்கியன் அவர்களும் கலந்து கொள்வார்கள், அவர்கள் நிற்பார்கள். நாங்கள் இப்பொழுது கேட்கக்கூடிய எல்லாம் இந்த நிலையிலே சர்வதேச இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் கோப்ஸ் என்று சொல்லக்கூடிய தூதர்கள் எல்லாவிடம் பார்த்து அந்தந்த நாட்டுக்கு இந்த தகவல்களை கொண்டு செல்வதன் மூலம் இந்த விடயங்களை சர்வதேசத்தினுடைய நீதி கேட்பதற்கான ஒரு ஆதாரமாக அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும். I would therefore request all the diplomats in Sri Lanka to come down to see the graveyards and then convey the truth of the civilian killings to their respective countries, so that justice will be meted out to the Tamil people who have suffered so far in the hands of the Sri Lankan military. இந்த இலங்கை இராணுவத்தினுடைய அட்டூழியத்திலே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் என்பதை இது காட்டக்கூடிய ஒரு ஆதாரமாக இது பார்க்கலாம். இது ஒரு ஆதாரம் என்று எடுக்கலாம். இதற்கு மேலான ஆதாரம் விசாரணை தேவையே இல்லை. ஆகவே அந்த விடயத்தை சொல்லி, இந்த விடயத்தில் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய ஒரு தவறு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். பல போராட்டங்களிலே நாங்கள் போகிற பொழுது எங்களை உதாசீனம் செய்து திட்டமிட்டு ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் எங்களை அவமானப்படுத்துகிற பொழுது அல்லது அசிங்கப்படுத்துகிற பொழுது ஓரங்கற்ற செயல்பாடுகளை நாங்கள் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அந்த நிலையை நான் நிச்சயமாக மாற்றப் போகிறேன். கட்சி மாற்றும். நாங்கள் எல்லா போராட்டங்களையும் கலந்து கொள்வோம். இந்த நாங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை பாவித்து தாங்களே பெரிய போராளிகள் என்று நினைத்து கொண்டு கருத்து தெரிவிக்கிற சூழ்நிலை இனி நிலைப்படாது. குறிப்பாக ஆக குறைந்தது இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே எங்களுக்கு கிடைத்த ஜனநாயக அங்கீகாரத்தையாவது கவனத்திற்கு எடுத்து அவமரியாதையாக எங்களை அசிங்கப்படுத்துகிற வகையில் பேசுவதை மற்றவர்கள் தவிர்த்து ஒற்றுமை பேசுகிறவர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், ஒற்றுமையே செய்ய வேணும். ஒற்றுமை பேசுகிறவர்கள் தான் இப்போ ஒற்றுமையை குழப்புகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அது பகிரங்கமாக சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்கிறது. ஒற்றுமை என்று சொல்கிறவர்கள், நான் ஒற்றுமைக்கு போகிறது ஒற்றுமைக்கு வராதவர்கள் அது வேறு விஷயம். ஆனால் ஒற்றுமையாக இனிமேலாவது ஆளையால் குறை சொல்லி நான் தீவிரன், நான் தெரியவன், நான் தேசியவாதி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்க முடியாது. நாங்கள் ஒற்றுமையாக இந்த விடயத்தில்
நாங்களே வந்திருக்கிறோம் என்றால் தமிழரசு கட்சி எந்த விடயத்திலே நியாயம் எங்கே இருக்கிறதோ அதற்கு பின்னாலே நிற்கிறது என்பதை காட்டுவதற்காகவே இந்த பிரசன்னை நடந்திருக்கிறது. அந்த ஏற்பாட்டாளர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நாங்கள் தொடர்ந்தும் இதற்கான ஆதரவை வழங்குகிறோம். 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய அந்த தியாகம், ஒரு தேசிய தலைவனுடைய தூய்மை, ஒழுக்கம், உன்னத லட்சியம், இவை அனைத்துமே ஒன்றுதான். இதற்குள்ளே வேறுபாடு கிடையாது. இதிலே தங்களை தியாகம் செய்திருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்கள் அவ்வப்போது காலத்துக்கு காலம் ஒவ்வொரு இனக்கலவரங்கள் ஊடாகவும் பல்வேறு சம்பவங்கள் ஊடாகவும் படுகொலை செய்யப்பட்டு துண்டு துண்டுகளாக வெட்டி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட அத்தனை உயிர்களுடைய ஆத்மாக்களுடைய அந்த வேதனைகளும் துயரங்களும் கதறங்களும் பச்சிளம் குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வயோதிபர்களாக இருக்கட்டும், எந்தவித ஈவிரக்கமும் இல்லாமல் நடைபெற்றிருக்கக்கூடிய அத்தனை அநீதியான செயல்களுக்கும் நிச்சயமாக இயற்கையாலே நீதி நிலைநாட்டப்படும். இதைத்தான் ஆன்மீகம் அடிப்படையிலே எடுத்து கூறுகிறது. யாரெல்லாம் இந்த அநீதியை தங்களுடைய சுயலாபத்துக்காக இழைத்தார்களோ, அந்த அநீதியை இழைத்தவர்களோடு சேர்ந்திருப்பது, கூட்டு சேருவது, அவர்களோடு ஆதரவாக சேர்ந்து நிற்பது என்பது அநீதிக்கு துணை போகின்ற செயற்பாடு. அவர்களுக்கு நீதியை கேட்கின்ற எந்த உரிமையும் கிடையாது. எல்லளவும் அவர்களுக்கு அருகதை கிடையாது. அப்படியானவர்களுடைய போலித்தனங்களையும் அநீதி நடந்த தரப்புகளுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களோடும் சேர்ந்திருந்து அடுத்த நாள் அல்லது அன்று மாலையிலேயே நீதி கேட்கின்ற போராட்டங்களிலும் வந்து அமர்ந்திருந்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற இந்த போலித்தனங்களை, போலியானவர்களை எங்களுடைய உறவுகள் அடையாளம் காண வேண்டும். அவர்களை தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலிருந்து முற்றாக ஒதுக்க வேண்டும். இது நீதிக்கான குரல். எந்த ஒரு தனி மனிதனுக்கு எதிராகவோ, எந்த ஒரு கட்சிக்கு எதிராகவோ, எந்த ஒரு அமைப்புக்கு எதிராகவோ சொல்லப்படுகின்ற விடயம் அல்ல. இன்றைய காலத்திலே போலித்தனங்களும், பொய்த்தனங்களும், கபடத்தனங்களும், சுத்துமாற்றுக்களும், சூழ்ச்சிகளும், நரித்தனங்களும் பெருகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தங்களை பெரியவர்களாக, உத்தமர்களாக காட்டிக் கொண்டு வலம் வருகின்ற அத்தனை பேரையும் மக்கள் ஒன்று திரண்டு எதிர்க்க வேண்டும். அதுதான் உண்மையான நீதியாக இருக்கும். காலையிலே ஒரு போராட்டம் நடைபெறும் பொழுது ஒரு மணி நேரம் வந்து அமர்ந்திருந்து நாங்கள் நீதிக்காக போராடுகிறோம் என்று சொல்லி வாக்கரசியலுக்காக, தேர்தல் அரசியலுக்காக, பதவிகளுக்காக, ஸ்ரீலங்கா அரசு வீசுகின்ற சலுகைகளுக்காக, ஸ்ரீலங்கா அரசோடு இணைந்து செம்மணி படுகொலை செய்திருக்கக்கூடிய ஒட்டுக்குழுக்கள், துரோக குழுக்களோடு இணைந்து நிற்கக்கூடிய நிலையிலே அவர்கள் இந்த போராட்டங்களிலே பங்கு பெற்றுவதற்கு எந்த அருகதையும் இல்லாதவர்கள். யார் ஒருவர் நீதியாக நடக்கின்றாரோ அவரே நீதியை நிலைநாட்டக்கூடிய சக்தியுடையவர், வல்லமையுடையவர். ஆன்மீக தலைவர்களாக, மத தலைவர்களாக நாங்கள் நீதியின்படி நடக்கின்றோம். நாங்கள் தவறு விடுகின்றோம் என்றால் உங்கள் அனைவருக்கும் சுட்டி காட்டக்கூடிய உரிமை இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும், எமது அரசியலிலே இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய இதயத்தை தொட்டு கேட்க வேண்டும். நான் உண்மையிலேயே தமிழினத்துக்காக, நீதிக்காக நான் 24 மணி நேரமும் 7 நாட்களும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அரசியல் பாதையை தெரிவு செய்திருந்தால் அதற்காக உண்மையான அர்ப்பணிப்போடு நான் இருக்கின்றேனா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்க வேண்டும். அனைவருக்கும் மறைத்து எந்த செய்தியையும் செய்துவிடலாம், எந்த செயலையும் நடாத்தி விடலாம். ஆனால் இறைவனுக்கு மறைத்து, இயற்கைக்கு மறைத்து, அத்தனை தியாகங்களுக்கும் மறைத்து எந்த செய்தியையும் செய்துவிட முடியாது, எந்த செயலையும் செய்துவிட முடியாது. அந்த மனச்சாட்சி உறுத்தி கொண்டேதான் இருக்கும். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள், எங்களுடைய தாய்மார்கள் எத்தனை காலமாக
2009க்கு பிற்பாடு கடந்த 16 வருடங்களாக தொடர்ச்சியாக வீதி வீதியாக அவர்கள் நீதிக்காக போராடி வருகின்றார்கள். என்னுடைய அப்பா உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா, என்னுடைய கணவன் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா, என்னுடைய மகன் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சர்வதேச நீதியை கேட்டு அவர்களுடைய அந்த கண்ணீரும் அந்த துன்பமும் நிச்சயமாக எங்களுக்கு நீதியை பெற்றுத்தரும். அதுதான் இயற்கையும் ஆன்மீகமும் அத்தனை சமயங்களும் காட்டி நிற்கின்ற அடிப்படையாக இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் அணையா விளக்கு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த அணையா விளக்கு என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் மனங்களிலும் ஏற்றப்பட வேண்டும். எங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த இருள், பேராசை, சுயநலம், பதவி ஆசை, அதிகாரம், பணம் உழைக்க வேண்டும் என்கின்ற ஆசை, பெயர் பெற வேண்டும் என்கின்ற ஆசை, புகழ் வர வேண்டும் என்கின்ற ஆசை என்று அகங்காரத்தை மையமாக வைத்து வருகின்ற அத்தனை ஆசைகளுமே அறியாமையிலிருந்து பிறக்கின்றன. அவை அத்தனையுமே இருளைத்தான் குறிக்கின்றன. ஆகவே இந்த விளக்கு என்பது ஒளி வெளிச்சத்தை குறிக்கிறது. இந்த வெளிச்சம் என்பது அனைத்து சமயங்களிலும் அறிவு நிலையை, அன்பை எடுத்து காட்டுகின்ற ஒரு சூழலிலே இந்த வெளிச்சம் எங்கள் மனங்களிலே, எங்கள் இதயங்களிலே பிறக்கட்டும். எப்பொழுது நாங்கள் அனைவரும் நீதியானவர்களாக, உண்மையானவர்களாக, அர்ப்பணிப்பு உடையவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் எங்களுடைய ஈழத் தமிழர்களுடைய இறுதி இலட்சியம், இறுதி இலக்கு எட்டப்படும். அதுவரை இறுதி இலட்சியத்தை எட்டுவதற்காக நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் தமிழ் தேசியத்தை கடைபிடிக்கின்றோம் என்று போலித்தனமாக சொல்லிக்கொண்டு பொய் அரசியல் செய்கின்ற, வாக்கு அரசியல் செய்கின்ற, வேறு சக்திகளாலும் வேறு வல்லரசுகளாலும் வழிநடத்தப்படுகின்ற அத்தனை போலி அரசியல்வாதிகளையும் போலித்தனங்களையும் எங்களுடைய உறவுகள் முற்றுமுழுதாக ஓரங்கட்ட வேண்டும். அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். அரசியல் என்பது அதி உன்னதமான விடயம். ஒரு நாட்டிலே அரசியலை செய்வது என்பது மன்னனுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும், ஜனநாயக வழியிலே மக்களாலே தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதித்துவ ஆட்சியாக இருக்கட்டும், அது மிகவும் ஒரு உன்னதமான விடயமாக இருக்கிறது. அதை புனிதமாக நாங்கள் கருதி செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் எங்களுக்குரிய ஈழத்தமிழர்களுக்குரிய நீதி என்பது வெகு தொலைவிலே இல்லை. அதையிட்டு நாங்கள் அனைவரும் இந்த நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும். ஒற்றுமை என்கின்ற பெயரிலே ஒற்றுமை வேண்டும், ஒற்றுமை வேண்டும், அனைவரும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையிலே கொள்கை இல்லாதவர்களோடு, நீதியோடு நடக்காதவர்களோடு ஒற்றுமை என்பது சாத்தியமில்லை. கடந்த காலங்களிலே எங்களுடைய உறவுகளை அளித்திருக்கக்கூடியவர்கள், எங்களுடைய இனப்படுகொலை எங்கள் இனத்தின் மீது நடத்தப்பட்ட போது அதற்கு துணை போனவர்கள், அவர்களும் நிச்சயமாக மன்னிக்கப்பட மாட்டார்கள். ஆன்மீக நூல்கள் சொல்கின்றன, ஒரு குற்றத்தை ஒருவன் செய்கின்றானாக இருந்தால் அந்த குற்றத்தை செய்பவன் மட்டுமல்ல, அந்த குற்றத்தை சும்மா பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பவன், அந்த குற்றத்தை செய்வதற்கு துணை போவன், அந்த குற்றத்துக்கு அந்த குற்றம் இழைக்கப்படுவதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்பவன், அத்தனை பேருமே குற்றவாளிகள் தான். அதிலிருந்து யாருமே தப்பிவிட முடியாது. ஆக அந்த அடிப்படையிலே எங்களுடைய இனத்தினுடைய விடுதலை பயணம் என்பது 100 ஆண்டுகளை நெருங்கக்கூடிய சூழ்நிலையிலே கடந்த 75 வருடங்களாக ஈழத்தமிழர்களாக நீதி கோரி போராடுகின்ற இந்த அடிப்படையிலே எங்களுடைய இலக்கை நோக்கிய பயணத்திலே எங்களுடைய உறவுகள் அனைவரும் ஒருங்கிணைந்து வந்து இணைய வேண்டும். தாயகத்திலே இருக்கின்ற அத்தனை உறவுகளையும் அன்புரிமையோடு நேரே அழைக்கின்றோம். செம்மணிக்கு வாருங்கள், இன்றும் நாளையும் நீங்கள் இங்கே திரண்டு வாருங்கள். உங்களுடைய அந்த திரட்சி என்பது உங்களால் முடிந்த நேரத்தை இந்த போராட்டத்துக்கு ஒதுக்கி நீங்கள் இங்கே வந்து இதிலே பங்கு பெற்றும் பொழுது நீதியை நிலைநாட்டுகின்ற செயற்பாட்டுக்கு நீங்களும் பங்களிக்கின்றீர்கள் என்று சொல்லி, உண்மையிலேயே நீதியாக இருப்பவர்கள் மட்டும் வாருங்கள், போலித்தனமாக நீதியாக நடக்காதவர்கள் இந்த போராட்டத்திலே வந்து பங்கு பெற்று இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்த வேண்டாம். நீதியின்படி நான் நடக்கின்றேன் என்றால் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கின்றது, உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. உங்களுடைய மனச்சாட்சி தான் உங்களுக்கு நீதிபதி.
உங்களுடைய மனச்சாட்சியை தவிர வேறு எவராலும் உங்களை கணித்து விட முடியாது, உங்களை பற்றி எதிர்வு கூற முடியாது. ஆகவே உங்கள் மனச்சாட்சிப்படி நீங்கள் நடப்பதன் ஊடாக இந்த நீதியை நிலைநாட்டுகின்ற விடுதலை பயணத்திலே அத்தனை பேரும் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டு, அந்த அடிப்படையிலே இப்படியான நீதியான எழுச்சி போராட்டங்கள் நடைபெறும் பொழுது, உதாரணமாக இந்த அணையா விளக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் மக்கள் செயல் என்கின்ற இளையோர் அமைப்புகளுடைய ஒரு கூட்டமைப்பால், இளையோர் அமைப்புகள் பல சேர்ந்துதான் இந்த மக்கள் செயல் என்கின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். எந்த கட்சி சார்ந்தோ, எந்த சமயம் சார்ந்தோ, எந்த பிரதேசம் சார்ந்தோ இல்லாமல் நீதிக்கான பயணமாக அந்த மக்கள் செயல் அமைப்பினர் இந்த போராட்டத்தை எடுக்கிறார்கள். ஒரு போராட்டம் எழுச்சி பெறும் பொழுது பல பேர் வருவார்கள், இறுதியிலே வருவார்கள், வந்து இணைவார்கள், இணைந்து போராட்டத்தை குழப்புவார்கள். போராட்டத்தை குழப்பியது மட்டுமல்ல, தாங்கள் தான் போராட்டத்தை நடாத்தினோம், தாங்கள் தான் போராட்டத்துக்கு வெற்றி கொண்டாடினோம். இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிய அந்த உரிமையை கோர முடியுமே தவிர, அதன்படி இந்த போராட்டத்தினுடைய ஏற்பாட்டு மக்கள் செயல் அமைப்பு பிரதான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அதன் அந்த முக்கியத்துவத்தை அவர்கள் இதற்காக தங்களை அர்ப்பணித்து செய்கின்ற ஏற்பாடுகளை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும். அதுதான் நீதி. அப்படியான ஒரு அடிப்படையிலே இந்த நீதியுரையிலே நிறைவாக நீதியை நிதியினாலே பெற்றுக்கொள்ள முடியாது. இன்று நிதி என்பது, பொருளாதாரம் என்பது உலகளாவிய ரீதியிலே பேசப்படுகின்ற ஒரு பேசுபொருள். அந்த அடிப்படையிலே இன்று நீதியானது நிதியினாலே தீர்மானிக்கப்படுகின்ற சூழலும், நீதியானது தங்களுக்கு தேவை இருந்தால் அதற்காக செய்யப்படுகின்ற செயற்பாடுகளாலே தீர்மானிக்கப்படுகின்ற சூழலும் இங்கு காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, எங்களுடைய உறவுகள், தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள், புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள், தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழீழ விடுதலைக்காக அர்ப்பணித்திருக்கின்ற உறவுகள் என்று அனைவரும் உலகளாவிய ரீதியிலே தமிழர்களாக எங்களுடைய இன விடுதலைக்காக, உரிமைகளுக்காக, தேச விடுதலைக்காக ஒன்றிணைந்து பயணிக்கும் பொழுதுதான் நாங்கள் உண்மையான நீதியை பெறுவோம். அந்த நீதிக்கு நாங்கள் தலை சாய்க்க முடியும் என்று சொல்லி, இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு இந்த மக்கள் செயல் ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி பாராட்டி என்னுடைய நீதி உரையை நிறைவு செய்கின்றேன். எங்களுடைய மண்ணிலே தமிழ் உணர்வை காக்க தங்களை ஆகுதியாக்கிய அத்தனை ஆன்மாக்களையும் இந்த நேரத்தில் எண்ணி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். அந்த தமிழ் உணர்வின் மேல் இருக்கிற தாகத்தினால் நீதி கோரி, உண்மை பேசி, எங்களுடைய வாழ்வின் மூலமாக ஒரு தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தன்னார்வ இளைஞர்களாலும் இன்னும் பொது நோக்கம் கொண்ட மக்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அணையா விளக்கு எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நல் உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை கூறி மகிழ்கின்றேன். மாநிலங் காவலனாவால் மன்னுயிர் காக்கங் காலை தானதனுக்கு இடையூர் தன்னால் தன் பரிசனத்தால் ஊனவை வகைத்துறத்தால் பல்வரால் உயிர்தம்மால் ஆனபயம் ஐந்தும் தீர்த்து அறம் காப்பான் அல்லனோ என்று சொல்லுகிறது பெரிய புராணத்தில் நீதியின் படலம். ஒரு மக்களை, உலகத்தை காக்கின்ற அரசன் அல்லது தலைவன் தன்னுடைய மக்களை தன்னால், தன்னுடைய உறவுகளால், கல்வர்களால், பகைவர்களால், பிற உயிர்களால் வருகின்ற 5 விதமான ஆபத்துக்களில் இருந்து அவர்களை காப்பாற்றி உலகில் அறத்தை நிலைநாட்டுபவனாக இருக்க வேண்டும் அல்லவா என்று தமிழர்களாகிய எங்களுக்கு பாடம் சொல்லி தந்த அந்த நீதியின் படலத்தை எண்ணி பார்க்கின்ற பொழுது, நாங்கள் எங்களுடைய அறிவு தெளிந்த காலம் தொடக்கம், இலங்கை தேசம் அந்நியர் ஆட்சியில் இருந்து சுதந்திரம் பெற்ற காலம் தொடக்கம் இன்று வரையில் தமிழர் பகுதிகளுக்கோ தமிழ் மக்களுக்கோ ஒரு சுயமான, நலமான, ஆரோக்கியமான, உண்மையான, நீதியான ஆட்சி கிடைக்கவில்லை. அதனால் நாம் எங்களுடைய தமிழ் உணர்வுகளையும் வாழ்வியல் உரிமைகளையும் குழி தோண்டி புதை விட்டோம் என்கின்ற ஒரு நிலையிலேயே ஆதங்கத்தோடு, ஏற்க பெருமூச்சோடு இந்த இடத்திலே இருக்கிறோம். நாம் கடந்து வந்த பாதையை பல வழிகளில் சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய இழப்புகள், இன்னும் நாங்கள் இழந்து கொண்டிருப்பவைகளை பட்டியலிட்டாலும் அதற்குரிய தீர்வுகளை எங்களுடைய இலங்கையின் உட்கட்டமைப்பு பெற்றுத்தருமா என்று சொன்னால் அது இல்லை என்றே சொல்ல முடியும். அதற்காக இந்த அணையா விளக்கு
நீதி கோரி சர்வதேச சமூகத்தை எதிர்பார்த்து இந்த இடத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறது. சர்வதேச சமூகம் ஒன்றுதான் இதிலே தலையிட்டு உண்மையான தமிழர்கள் இழந்த இழப்புகளையும் அவர்கள் இழந்து கொண்டிருப்பவைகளையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளையும் ஏற்பட்ட இழப்புகளுக்கு தீர்வுகளையும் பெற்றுத்தர முடியும் என்ற ஒரு அதீத நம்பிக்கையிலே நாம் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். நாளை ஐநாவினுடைய உத்தியோகத்தர் இங்கே வர இருப்பதனால் அவருக்கு இந்த விடயத்தை தெரியப்படுத்தும் ஒரு நோக்கமாகவும் நாங்கள் இந்த இடத்திலே இருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்தில் இருந்து சிந்திக்க வேண்டிய முக்கியமான விடயம், நாங்கள் எத்தனையோ புதைகுழிகளை இன்று கண்டுவிட்டோம். இந்த புதைகுழிகளுக்குள்ளே மனிதர்கள் எங்கள் தமிழ் மக்களாகிய எங்களுடைய சகோதரர்களுடைய எலும்புக்கூடுகள் உண்டு. எப்படி இந்த புதைகுழிகள் இப்படிப்பட்ட எலும்புக்கூடுகளை கொண்டு அமைதியாக இருக்கிறதோ என்று எங்களுடைய வாழ்க்கையும் பல நேரங்களில் அப்படியே இருக்கிறது. இந்த புதைகுழிகளைப் போல எங்களுடைய தனிமனித வாழ்க்கை மாறிவிட்டது. எங்களுக்கு உண்மைகள் தெரியும், எங்களுக்கு நீதியின் பாதை விளங்கும், என்ன நடக்கிறது என்று சரியாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் பக்குவமும் அறிவும் எங்களுக்கு உண்டு. இருந்தாலும் நாங்கள் ஒருவரும் முன் வருவது இல்லை என்பதுதான் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த போராட்டத்திலும் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்தால் சர்வதேசம் ஒரு கணம் எங்களை திரும்பி பார்க்கும். அவ்வளவு தூரம் இன்னும் நாங்கள் ஒன்றிய முடியாமல் இருப்பதற்கு காரணம் எங்களுக்குள்ளே நல்ல ஒற்றுமையும் புரிந்துணர்வும் இல்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சுயநலத்தையும் கட்சி அரசியல்களையும் நான் வாழ வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையும் கொண்டு வாழ்வதனால் பொதுநல சிந்தனை குறைந்து கொண்டு போகிறது. மற்றும் நாங்கள் இன்று சர்வதேசத்தை நோக்குகின்ற பொழுது அவர்கள் எங்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் தருகின்ற தரவுகள் சரியான துல்லியமான தரவுகள் இல்லை ஏன் என்று. எங்களுடைய சுய லாபத்திற்காக எங்களுடைய தமிழ் மண் உணர்வுகள் விற்கப்படுகிறது. நாங்கள் லாபம் பெற வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினால் எங்களுடைய பொய்யான தரவுகள் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. உண்மைக்கு புறம்பான, நீதிக்கு எதிரான தரவுகளை எங்களுடைய தலைமைகள் சில வேளைகளில் மாற்றானுக்கு எடுத்து காட்டுகின்ற நிலையினால் உண்மை என்னவென்று தெரியாமல் நீதி கோருகின்ற மக்களுக்கு சரியான நீதி இல்லாமல் இருக்கிறது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, மகாபாரதத்திலே கிருஷ்ண பகவான் அங்கே இருந்த மேன்மையாளர்களை பார்த்து சொல்லுவார், இந்த பாரத தேசம் உருவாவதற்கும் இந்த பாரத யுத்தத்தினாலே இவ்வளவு அழிவுகளும் இழப்புகளும் ஏற்பட்டதற்கும் காரணம் யாரும் அல்ல, தீயவர்கள் அல்ல, மாறாக இங்கிருக்கின்ற தர்மம் தெரிந்தவர்கள், இங்கிருக்கின்ற தலைவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், இங்கிருக்கின்ற நீதிமான்கள் என்று மக்களுக்கு முன்னாலே காண்பிக்கப்பட்ட துரோணர், பீஷ்மர், மாவீரன், கர்ணன், இந்த 3 பேரும் தான் இந்த மகாபாரதத்திலே இத்தனை அழிவுகளும் நடந்ததற்கு காரணம் என்று சொல்வார். அந்த படிப்பினையை இருக்கிறவர்களுக்கு நான் எடுத்துச் சொல்லுகிறேன். இற்ற வரைக்கும் 75 வருடங்களாக நாங்கள் எங்களுடைய உரிமைகளை யாரால் இழந்தோம்? எதிரிகளால் இழந்தோமா, அல்லது எங்களுடைய தமிழ் தலைமைகளால் இழந்தோமா, அல்லது எங்களுடைய உணர்வுகளை வெளி உலகத்திற்கு கொண்டு போக முடியாத தலைமைகளால் நாங்கள் இழந்தோமா என்று சிந்திக்கிற நேரம் இந்த நேரம். உண்மை தெரிந்தும் மௌனிகளாக நாங்கள் இருப்பதனால், எங்களுக்கு எல்லா பதிவுகளும் தெரிந்தும் பொய்யான பதிவுகளை சர்வதேச சமூகத்திற்கு கொடுப்பதனால் நாங்கள் நீதி பெற முடியாமல் இருக்கிறோம் என்றும் இந்த செம்மணி அணியா விளக்கு பற்றிய பதிவுகள் பலவாறு திரிவுபடுத்தி கூறப்பட்டிருப்பதை நான் செய்திகளிலே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொருவரும் தங்களுடைய உரைகளில் பிழையான விடயங்களை சொல்வதனாலும், தங்களுக்கு புகழ் வேண்டும் என்றும் தங்களுடைய அரசியலை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் மாறான கருத்துக்களை திணிப்பதனாலும் ஒரு உரிமை நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டம், எங்களுடைய விழியோரால் ஒழுங்குபடுத்தப்பட்ட போராட்டம் சில வேளைகளில் அது கட்டுப்படுத்தப்படுகிறது அல்லது திரிவுபடுத்தப்படுகிறது. நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். இந்த போராட்டத்தின் உண்மை தன்மையை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். தன்னிச்சையாக இளைஞர்களுடைய உள்ளத்திலே எழுந்த அந்த தீச்சுவாலையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய இந்த இடம் உள்ளத்தில் பற்றி எறிகின்ற அந்த தமிழ் உணர்வுக்கு நாங்கள் செயல் வடிவம் கொடுக்க எல்லா தலைமைகளும் ஒன்றுபட வேண்டும். இது ஒரு தனிப்பட்ட சுயநலத்திற்காக அல்ல, என்னுடைய புகழை உயர்த்துவதற்காக அல்ல, நான் வாழ வேண்டும், சுயலாபம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக அல்ல. எங்களுடைய தமிழ் இனம் வாழ வேண்டும், எங்களுடைய உணர்வுகள் எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டும், எங்களுடைய உரிமைகளுக்கு உண்மையான தீர்வு கிடைக்க வேண்டும். நாங்கள் ஒரு வாழ்வியலை எங்களுக்கென்று அமைத்துக் கொள்ள வேண்டும். யதார்த்த சமூகத்திலே வாழுகின்ற நாம் எத்தனையோ
இழப்புகளை சந்தித்து அந்த நோக்களால் நிரம்பிய நெஞ்சத்தோடு வெடிக்கின்ற உள்ளத்தோடு தாங்க முடியாத வேதனைகளின் உச்சத்தில் என்று தமிழினம் அழிந்து கொண்டிருக்கிறது, அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய தமிழ் பகுதிகளிலே தரவுகள் சொல்லுகின்றன, ஒரு நாளில் 8 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த தற்கொலைக்கு பின்புலம் இந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட வடுக்கள், இந்த யுத்தம் எங்கள் மேல் திடித்த எங்களுடைய பலவீனங்கள், சரியான முறையில் தீர்மானம் எடுக்க முடியாமல் எங்களை குட்டிச்சுவராக்கிய இந்த யுத்தத்தின் வடுக்கள் எங்களுடைய இளம் பிள்ளைகளை தற்கொலை செய்ய தூண்டுகிறது. 15 பேர் விபத்தினால் இறக்கிறார்கள். எத்தனையோ ஆயிரம் பேர் போதைகளால் தங்கள் வாழ்வை குறுக்கிக் கொள்கிறார்கள். உண்மையான இன அழிப்பு கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் சொல்லலாம், யுத்தம் நீங்கி 15 வருடங்கள் ஆகிவிட்டது. இல்லை, இப்பொழுதுதான் உண்மையான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கு எதிரான உண்மையான யுத்தத்தினால் நாங்கள் இப்பொழுதுதான் மக்களை இழந்து கொண்டிருக்கிறோம், உணர்வுகளை இழந்து கொண்டிருக்கிறோம், உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறோம், அவயங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். இனியும் இப்படிப்பட்ட துயரங்கள் வேண்டாம். எத்தனை பேரை தொலைத்து விட்டோம், எத்தனை பேரை காணவில்லை என்று தேடுகிறோம், எத்தனை பேர் எங்களோடு நடைப்பணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் உயிர் இறந்தும் உணர்வற்றவர்களாக தெரிகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்து தமிழர் தாயகத்தை காக்க வேண்டும் என்றால் நாங்கள் மீண்டும் ஒன்றுடைய வேண்டும். வைகளும் வைகள் வரக்கென்று வெதினார், வைகளும் வைகளை வகுனரின் பொறுப்பார், வைகளும் வைகல்பம் வாழ்நாள் மேல் வைகள் வைகளை வகுனரார் தார் என்று சொல்லுகிறது நாளடியார். காலம், நேரம், வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எப்போதும் கிடைக்காது. இதோ இந்த அரிய இளையோரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான நிகழ்வு இது. இது எங்கள் எல்லோருக்கும் கிடைத்த வாய்ப்பு. எங்களுடைய தமிழ் தலைமைகள் ஒன்று சேர கிடைத்த ஒரு வாய்ப்பு. ஒற்றுமையை பலம் என்று சொல்லுவார்கள். தமிழினம் ஒன்றுபட்டால் இந்த உலகத்தையே நாங்கள் சாதனைக்குரியவர்களாக மாற்றிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி எல்லோரும் ஒன்றுபட கரம் பற்றி எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொள்ள உழைப்போம். தமிழர்களுடைய வாழ்வு என்றும் உலகத்திற்கு ஒரு சவால் மிக்கதாக மாற நாங்கள் ஒன்றுபடுவோம், செயல்படுவோம். நன்றி.